திருப்பத்தூரில் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலைகள் மற்றும் மாணவர்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் வாழ்த்திய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் மற்றும் முதல்வர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புது காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் நிவாரணப் பொருட்களை வழங்கி மகிழ்ந்தனர். தென் மாவட்டங்களாகிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள், உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகினர். இதனால் மக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி துயரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளில் விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளிக்கு வழங்கலாம் என பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் மற்றும் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மழலையர்களில் இருந்து மாணவர்கள் வரை ஒன்றிணைந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரிசி, கோதுமை, மைதா, ரவை, சேமியா, சர்க்கரை, பிஸ்கட் பாக்கெட், உப்பு, துவரம்பருப்பு, வாட்டர் கேன், மெழுகுபர்த்திகள், துண்டுகள், தீப்பெட்டிகள், போர்வைகள், சேலைகள், வேஷ்டிகள், சட்டைகள், கைலிகள் உள்ளிட்ட ஆடைகள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள், ஆடைகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் பொருட்களை பராமரிப்போடு பேக் செய்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தனர். தென் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 1.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நிவாரணப் பொருட்களை பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கும் சமூக அமைப்புகள் மூலம் ஒப்படைத்தார். திருப்பத்தூரில் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலைகள் மற்றும் மாணவர்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் வாழ்த்திய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் மற்றும் முதல்வர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புது காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் நிவாரணப் பொருட்களை வழங்கி மகிழ்ந்தனர். தென் மாவட்டங்களாகிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள், உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகினர். இதனால் மக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி துயரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளில் விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளிக்கு வழங்கலாம் என பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் மற்றும் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மழலையர்களில் இருந்து மாணவர்கள் வரை ஒன்றிணைந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரிசி, கோதுமை, மைதா, ரவை, சேமியா, சர்க்கரை, பிஸ்கட் பாக்கெட், உப்பு, துவரம்பருப்பு, வாட்டர் கேன், மெழுகுபர்த்திகள், துண்டுகள், தீப்பெட்டிகள், போர்வைகள், சேலைகள், வேஷ்டிகள், சட்டைகள், கைலிகள் உள்ளிட்ட ஆடைகள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள், ஆடைகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் பொருட்களை பராமரிப்போடு பேக் செய்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தனர். தென் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 1.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நிவாரணப் பொருட்களை பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கும் சமூக அமைப்புகள் மூலம் ஒப்படைத்தார். திருப்பத்தூரில் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலைகள் மற்றும் மாணவர்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் வாழ்த்திய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் மற்றும் முதல்வர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புது காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் நிவாரணப் பொருட்களை வழங்கி மகிழ்ந்தனர்.
தென் மாவட்டங்களாகிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள், உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகினர். இதனால் மக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி துயரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளில் விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளிக்கு வழங்கலாம் என பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் மற்றும் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மழலையர்களில் இருந்து மாணவர்கள் வரை ஒன்றிணைந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரிசி, கோதுமை, மைதா, ரவை, சேமியா, சர்க்கரை, பிஸ்கட் பாக்கெட், உப்பு, துவரம்பருப்பு, வாட்டர் கேன், மெழுகுபர்த்திகள், துண்டுகள், தீப்பெட்டிகள், போர்வைகள், சேலைகள், வேஷ்டிகள், சட்டைகள், கைலிகள் உள்ளிட்ட ஆடைகள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள், ஆடைகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் பொருட்களை பராமரிப்போடு பேக் செய்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தனர். தென் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 1.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நிவாரணப் பொருட்களை பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கும் சமூக அமைப்புகள் மூலம் ஒப்படைத்தார். திருப்பத்தூரில் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலைகள் மற்றும் மாணவர்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் வாழ்த்திய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் மற்றும் முதல்வர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புது காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் நிவாரணப் பொருட்களை வழங்கி மகிழ்ந்தனர். தென் மாவட்டங்களாகிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள், உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகினர். இதனால் மக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி துயரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளில் விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளிக்கு வழங்கலாம் என பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் மற்றும் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மழலையர்களில் இருந்து மாணவர்கள் வரை ஒன்றிணைந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரிசி, கோதுமை, மைதா, ரவை, சேமியா, சர்க்கரை, பிஸ்கட் பாக்கெட், உப்பு, துவரம்பருப்பு, வாட்டர் கேன், மெழுகுபர்த்திகள், துண்டுகள், தீப்பெட்டிகள், போர்வைகள், சேலைகள், வேஷ்டிகள், சட்டைகள், கைலிகள் உள்ளிட்ட ஆடைகள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள், ஆடைகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் பொருட்களை பராமரிப்போடு பேக் செய்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தனர். தென் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 1.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நிவாரணப் பொருட்களை பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கும் சமூக அமைப்புகள் மூலம் ஒப்படைத்தார். திருப்பத்தூரில் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலைகள் மற்றும் மாணவர்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் வாழ்த்திய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் மற்றும் முதல்வர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புது காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் நிவாரணப் பொருட்களை வழங்கி மகிழ்ந்தனர்.